ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கமாக வெல்கம் பேக் டு சரண்டப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வெளியான படங்கள் தான் பார்க்க போகிறோம். அது என்ன படங்கள்ன்றத டைம் ஸ்பெண்ட் நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். த அக்கௌண்டன்ட் 2 2025 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் இந்த படம் வெளியாக இருக்குது. 2016 வெளியான த அக்கௌண்டன்ட் அந்த படத்தோட சீக்வல் மூவி தான் இது. படத்தோட கதை என்னென்னா, ஓப்பனிங் சீனில் ஒரு ஃபெடரல் ஆஃபீஸரை கொண்டுறாங்க. அந்த ஃபெட்ரல் ஆஃபீஸர் கீழே மெடினான்னு சொல்கிறாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த கேஸ் வருது. இந்த கொலையை பண்ணது யாருன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலையை பண்ணது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பென் அஃப்லெக் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பென் அஃப்லெக், அவரோட தம்பி, அப்புறம் இந்த ஆஃபீஸர் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த கொலையை பண்ணது யார், இதுக்கு முன்னாடிலாம் யாரெல்லாம் இருக்குன்றது கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தில் மொத்த கதையே. ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் இன்வெஸ்டிகேஷன் ஓரியன்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கொலை நடந்திருக்கும், அந்த கொலையை கண்டுபிடிக்கிற விதமாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி மாதிரி. போன படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறையா இருக்கும். இந்த படத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருக்குது, ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஒரு சீனை மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போக சான்சஸ் இருக்குது. பெருசாக எங்கேயுமே உங்களுக்கு படம் போர் அடிக்காது. IMDb இந்த படத்துக்கு 6.9 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் லிப்சிங்கிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு R-rated மூவி, ஃபேமிலியோட பார்க்க முடியாது. KO 2025 ஒரு ஆக்ஷன் ஜானர் இந்த படம் வெளியாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். நெட்ஃப்ளிக்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ப்ளாட்னு சொல்லி பார்க்கும்போது, ஓப்பனிங் சைடில் ஒரு மேட்ச் நடக்கும்போது அவரோட ஆப்போனண்ட்டை சண்டை போடும்போது அடித்து கொண்டுறாரு. எதிர்பாராதமாக நடந்திருக்கும். அந்த ஆப்போனண்ட் ஒய்ஃப் அண்ட் பையன் இவங்க 2 பேருமே அவங்க மேலே காண்டாக இருப்பாங்க. நம்ம ஹீரோக்குமே ஒரு கில்ட் இருக்கும், நம்மளால அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு. இதனால் அவர் அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து வெளியே வந்துடுறாரு. MMA ஃபைட்டிங் இதுக்கப்புறம் பண்ணுறதில்ல. அவர் ரெகுலரான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் அவர் கொண்டு அந்த ஆப்போனண்ட் ஒய்ஃபோட பையன் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறான். நிறைய விஷயங்கள் தப்பான வழியில் அவன் போயிருப்பான். அந்த பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த பையனை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நீட்டாக பண்ணியிருப்பாங்க. ஓப்பனிங் சீனில் வர அந்த MMA ஃபைட் சீக்வன்சஸ் நல்லாவே கொரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். படத்தில் சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ் நிறையவே இருக்கும். லாஜிக்காக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தோணும். பட் சினிமாவாக நிறைய விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேட்டு நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இது. இந்த படத்துக்கு IMDb 5.9 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படமும் ஒரு R-rated மூவி தான். செக்ஷுவல் ரெஃபரன்ஸ் அண்ட் வயலன்ஸ்லாம் இருக்கும். ஃபேமிலியோட பார்க்க முடியாது. 2025 ட்ராமா ஜானரில் இந்த படம் வெளியாக இருக்குது. படத்தோட ப்ளாட்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் மதர் அவங்களோட உடம்பு சரியில்லாத பண்ண பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப வறுமையில் இருக்க ஒரு ஆள் தான் இவங்க. பண தேவைகள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. அவங்க பொண்ணை ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நாள், அந்த ஒரு நாள் சம்பவம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அந்த ஒரு நாளில் அவங்க என்னென்ன கஷ்டங்களை சந்திக்கிறாங்க, தன் பொண்ணு ஸ்கூலுக்காகவும் அவங்க உடல்நிலை சரியாகிறதுக்காகவும் அந்த பணத்தை எல்லாமே ரெடி பண்ணாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தில் கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் பாதியிலே ஒரு ராபரி ஜானரில் போகும். அது ஒரு ட்ராமாட்டிக்காக தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் நினச்சி பார்க்காதீங்க. ஒரு ட்ராமா கேட்டகரியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ராமா கேட்டகரியான படங்கள் பிடிக்கும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இது. IMDb 6.6 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தை செக்ஷுவல் கண்டென்ட் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இவ ஒன்றும் வழக்கமான பேங்க் ராபர் இல்லை. அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வார் ஆன் எவ்ரி ஒன் 2014 காமெடி கிரைம் ஜானரில் இந்த படம் வெளியாக இருக்குது. படத்தோட மெயின் லீடாக 2 பேர் காமிப்பாங்க. இவங்க 2 பேருமே கரப்டடான ஒரு போலீஸ்மேன். அவங்க அரெஸ்ட் பண்ணுற கிரிமினல்ஸ் கிட்டேருந்து பார்கெயின் பண்ணி அவங்க கிட்டேருந்து பணத்தை பறித்து வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தவங்க தான். இந்த மாதிரி இவங்க பண்ணுற சில விஷயங்கள் அவங்களோட பாஸ்க்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக பணத்தை சம்பாரிச்ச இவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிது. ஒரு ஐஸில் பார்கெயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் ஒரு காமெடி ஜானரில் எடுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. நிறைய இடங்களில் காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஓவரால் ஒரு எங்கேஜிங்கான மூவி தான் இது. 1.5 மணி நேரம் தான் இருக்கும். டைம் பாஸ் மூவியாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். IMDb இந்த படத்துக்கு 5.8 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. Amazon Prime Video இந்த படம் அவைலபிளாக இருக்குது. The money close to $1 million. $1 million. Whose money? Our money. I-Forces 2024 வெளியான ஒரு சைனீஸ் ஆக்ஷன் மூவி தான் இது. படத்தோட ப்ளாட்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கதாநாயகன் ஒரு இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டாக இருக்கார் ஒரு ஏரோப்ளைனில். அவரோட ஒய்ஃப் அவர் பொண்ணை பார்த்தினா பிரிஞ்சிருப்பார். இவர் போகிற பிளேனில் ஒரு சில டெரரிஸ்ட் அந்த பிளேனை பார்த்தினா ஹைஜாக் பண்ணிவிடுவாங்க. அந்த பிளேன்குள்ளே தான் இவரோட H5 அண்ட் பொண்ணுமே இருக்கிற விஷயம் இவருக்கு தெரிய வரும்.
இதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் அண்ட் குழந்தை அப்புறம் மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் எப்படி காப்பாற்றினார் அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படம் ஆக்ஷன் ஜானல் கொண்டு போயிருக்கனால ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே கொரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. படத்தில் ஸ்டார் ஆஃப் த ஷோர்னா நம்ம ஹீரோ தான் சொல்லணும். மொத்த படமே அவரோட ஷோல்டரில் தான் இருக்கும். இந்த படத்தில் நிறைய சினிமாட்டிக் லைப்ரரிஸ் தான் இருக்கும். ஓவர் த டாப்கே போயிருப்பாங்க. அதிகமாக லாஜிக் இல்லாத சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பட் ஒரு டைம் பாஸ், ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியை நீங்கள் ரசிச்சு பார்க்கலாம். நிறைய இடங்களில் சிஜின்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஒரு சைனீஸ் மூவின்றதுனால அந்தளவுக்கு பட்ஜெட் போட்டு எடுத்துக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு படம் வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். IMDb இந்த படத்துக்கு 5.9 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட் எதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். லாப்ரியா 2021 ஒரு சைஃபை ஜானல் இந்த சீரிஸ் வெளியாக இருக்குது. நான் இன்னும் இந்த சீரிஸை பார்க்கல. பட் இப்போ தமிழ் டப்பிங்கில் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. சீசன் 1 அண்ட் சீசன் 2 தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சீசன் பார்த்தீங்கன்னா வந்துடும் கூடிய சீக்கிரத்தில். சீரிஸோட பிளாட் ரொம்ப சிம்பிள் தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கோல் வரும். அந்த சிங்கோல் மூலிமா வேற ஒரு உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே ட்ராவல் பண்ணி போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த உலகத்தில் அவங்க எப்படி சர்வை பண்ணாங்க, திருப்பி ரிட்டர்ன் ஆனாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த சீரிஸோட மொத்த கதையாக இருக்கும். இந்த சீரிஸோட ட்ரெய்லர் பேமஸில் வச்சு பார்க்கும்போது ஒரு அட்வென்ச்சர் ஜானரில் கொண்டு போயிருப்பாங்க. விஷுவலாக நிறைய அனிமல்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. IMDbல 5.8 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ளஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன படங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய படங்கள் எதுனா த அக்கௌண்டன்ட். உங்களுக்கு ஒரு ஆக்ஷன், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானரில் படம் வேணும்னா டெஃபினட்டாக அந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே இதுக்கு முன்னாடி வெளியான 2016 த அக்கௌண்டன்ட் அந்த படமும் பாருங்கள். ரெண்டுமே ஒரு தரமான படம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு ஆக்ஷன் மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. செகண்ட் பார்ட் இன்வெஸ்டிகேஷன் ஓரியன்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். உங்களை இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாட்டா பை. See you.